ஹலோ எவ்ரிவான். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல ரிலேஷன்னா என்ன அண்ட் அதோட டைப்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈக்வலன்ஸ் ரிலேஷன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 3 டெஃபினிஷன் பார்க்க போறோம் பாருங்க. எ ரிலேஷன் ஆர் இன் எ செட் ஏ. ஏங்கிற செட்ல உள்ள ஆர்ங்கிற ரிலேஷன் வந்து எப்போ ரிஃப்ளெக்சிவ் சொல்வோம் அப்படின்னா, இஃப் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏ. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஏங்கிற செட்ல எலமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த எலமெண்ட் ஒவ்வொன்னும் அதே எலமெண்டோட ரிலேட் ஆகியிருக்கிற மாரி அந்த ஆர்டர் பேர் எல்லாமே அந்த ஆர்ங்கிற ரிலேஷனுக்குள்ள இருக்கும். சோ நம்மளுக்கு ரிலேஷன் டெஃபினிஷன்லயே பார்த்தோம். அந்த செட்டுக்குள்ள உள்ளது எல்லாமே ஆர்டர் பேர். சோ அந்த ஏங்கிற செட்ல உள்ள ஃபார் எவ்ரி ஏ அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதே எலமெண்ட் ஏ இருக்குன்னா அப்ப ஏ கமா ஏ. சப்போஸ் அந்த இடத்துல 1 இருக்குன்னா 1 கமா 1. அதே மாதிரி அந்த ஆர்டர் பேர் எல்லாமே ரிலேஷனுக்குள்ள அந்த ஆர்ங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் ஏங்கிற செட்டுக்குள்ள வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3. ஓகேவா? 3 எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டேன். சோ, அப்போ ரிலேஷன்ங்கிற செட்டுக்குள்ள இப்ப என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஏல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதே எலிமெண்டோட ரிலேட் ஆகுறது. அப்போ 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆர்டர் பேர் 1, 1. 2 எடுத்துக்கிட்டு இப்ப 2 இருக்கு. அப்போ ஆர்டர் பேர் 2, 2. அப்புறம் 3 இருக்கு. அப்ப ஆர்டர் பேர் 3, 3. சோ, இந்த மாதிரி இந்த ஆர்டர் பேர்ஸ் எல்லாமே இந்த ரிலேஷன் ஆர்ங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்லுவேன் ரிஃப்ளெக்சிவ். புரியுதா? சோ ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு இது வந்து ஒரு எலிமெண்ட் வந்து அதே எலிமெண்டோட ரிலேட் ஆகியிருக்கணும். அந்த எங்க செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. சிமெட்ரிக். அதே ரிலேஷன் வந்து எப்போ சிமெட்ரிக்னு சொல்லுவோம் பாருங்க. இஃப் A1, A2 belongs to R, implies that A2, A1 belongs to R. அதாவது if A1, A2 belongs to R னா Rங்கிற ரிலேஷன் செட்டுக்குள்ள ஒரு பேர் ஆஃப் எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஒரு பேர் இருக்கு. ஒரு ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா, இஃப் சப்போஸ் அது இருந்துச்சுன்னா, அப்ப அத நம்ம ரிவர்ஸ் பண்ணா A2, A1 அந்த ஆர்டர் பேரும் R குள்ள இருக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க. இப்ப ஆர்ங்கிற செட் எடுத்துக்கிட்டேன்னா, அந்த ரிலேஷனுக்குள்ள சப்போஸ் உங்களுக்கு 1, 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இஃப் A1, A2 பிலாங்ஸ் டூ ஆர். அந்த A1, A2க்கு பதிலா நான் 1, 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் அந்த ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா, அப்பனா என்னது இருக்கணுமா? அந்த ரிவர்ஸ் பண்ணா அந்த 2, 1ம் அதே ஆர்ங்கிற செட் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? இது இருந்துச்சுன்னா தான். சப்போஸ் இல்லன்னா நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா, அத ரிவர்ஸ் பண்ணா அதே ஆர்டர் பேரும் அந்த ஆர்ங்கிற செட்ல இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, அது சிமெட்ரிக்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இந்த இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த இதுல இந்த ஏங்கிற செட்ல இந்த ஆர் வந்து எப்படி இருக்குன்னா, சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேவா? இன்னொன்னு எழுதுறேன் பாருங்க. ஆர் ஈக்குவல் டு இந்த 1, 2 எழுதிக்கிட்டேன். கூடவே 2, 1 எழுதிக்கிட்டேன். இப்ப பாருங்க 1, 3 எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 1, 2 இருக்கு. அப்ப அத ரிவர்ஸ் பண்ணா 2, 1ம் அதே ஆர்ங்கிற செட்டுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்போ 1, 3 இருக்கு. இப்ப அத ரிவர்ஸ் பண்ணா அந்த 3, 1ங்கிற எலிமெண்ட் ஆர்ங்கிற செட்டுக்குள்ள இல்ல. சோ இப்படி இல்லன்னா அது நான் சிமெட்ரிக். சிமெட்ரிக் கிடையாது. ஓகேவா? சோ 1, 3 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன 3, 1ம் கண்டிப்பா இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் ஆகும். ஓகேவா? சோ இதுவும் சிமெட்ரிக் தான். இதுவும் சிமெட்ரிக் தான். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம். இதுல 1, 2 இருக்கு. 2, 1 இருக்கு. ஆனா 1, 3, 3, 1 இல்லையே அப்படின்னா ஒரு ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா அதோட ரிவர்ஸ் ப்ராக்ரஸ் அதுல இருக்கணும். ஓகேவா? இதுல 1, 3 இல்ல. அதனால 3, 1 இருக்கணும்ட்டு அவசியம் இல்ல. ஓகேவா? சோ அதான் இஃப் A1, A2 பிலாங்ஸ் டு இஃப் ஒருவேளை அந்த ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா அத ரிவர்ஸ் பண்ற அந்த ஆர்டர் பேரும் அந்த ஆர்எம்எஸ்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டிரான்சிட்டிவ். சோ டிரான்சிட்டிவும் அந்த சிமெட்ரிக் மாதிரி கொஞ்சம் சேம் தான். இப்ப பாருங்க. இஃப் A1, A2 பிலாங்ஸ் டு R and பாருங்க A2 இங்க என்னது இருக்கோ அதே எலிமெண்ட் தான் இங்க. A2, A3 பிலாங்ஸ் டு R. சப்போஸ் இந்த மாதிரி 2 ஆர்டர் பேர் Rங்கிற செட்ல இருந்துச்சுன்னா, இல்லன்னா ஓகே. சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் லாஸ்ட் எலிமெண்ட்டும் பாருங்க A1, A3 பிலாங்ஸ் டு R ஆ இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி நான் எக்ஸாம்பிளோடய சொல்றேன்னா உங்களுக்கு இப்ப ஆர்ங்கிற செட் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஆர்ங்கிற ரிலேஷன் செட்ல இப்ப என்ன எலிமெண்ட்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். 1, 2 இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. 2, 3 இருக்குன்னு நினைச்சுப்போம். ஓகே. இப்போ 1, 2 இருக்கு அண்ட் 2, 3 இருக்கு. பாருங்க இங்க எண்டிங் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதேதான் ஸ்டார்டிங் எலிமெண்ட். இப்படி இந்த 2 ஆர்டர் பேர் உள்ள இருந்துச்சுன்னா, அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ஆர்டர் பேர் 1, 3யும் அந்த ரிலேஷன்ங்கிற செட்டுக்குள்ள இருக்கணும். சப்போஸ் இது இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அது டிரான்சிட்டிவ் கிடையாது. ஏன்னா 1, 2 இருக்கு, 2, 3 இருக்கு. ஆனா 1, 3 என்னதுல இல்ல.
அப்படி இல்லைன்னா அது டிரான்சிட்டிவ் கிடையாது. 1, 3 இருக்கு அப்படின்னா அது என்னது ஆயிடும், டிரான்சிட்டிவ் ஆயிரும். புரியுதா? சோ ரிலேஷன்ல வந்து எப்போ ரிஃப்ளெக்சிவ் ஆகும்னா, ஏங்கிற செட்ல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதே எலமெண்டோட என்னதா இருக்கணும், ரிலேட் ஆயிருக்கணும். சிமெட்ரிக்ல ஒரு ஆர்டர் பேர் இருந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்ண அந்த ஆர்டர் பேரும் அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? டிரான்சிட்டிவ் பாருங்க. டிரான்சிட்டிவ்ல 2 ஆர்டர் பேர். இங்க எண்டிங் பாயிண்ட், இங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அந்த 2ம் சேமா இருக்கிற மாரி, இந்த மாரி 2 ஆர்டர் பேர் இருந்துச்சுன்னா, அந்த A1, A3யும் என்னன்னா Rக்குள்ள இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ். ஓகேவா? சோ இப்ப ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ரிலேஷன் வந்து எப்போ ரிஃப்ளெக்சிவா இருக்கும்னு பார்த்தோம், சிமெட்ரிக்கா இருக்கும்னு பார்த்தோம், டிரான்சிட்டிவா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? சப்போஸ் அந்த ரிலேஷன் 3ம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா, ரிஃப்ளெக்சிவாவும் இருக்கு, சிமெட்ரிக்காவும் இருக்கு, டிரான்சிட்டிவாவும் இருக்கு அப்படின்னா, அந்த ரிலேஷன் வந்து என்ன ஆகும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகும். சோ புரியுதா? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ஒரு ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாவும் இருந்து, சிமெட்ரிக்காவும் இருந்து, டிரான்சிட்டிவாவும் இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்க டெக்ஸ்ட் புக்ல உள்ள எக்ஸாம்பிள் தான். பாருங்க. Let T be the set of all triangles in a plane. சோ நம்ம ப்ரீவியஸ்ல நம்ம டெஃபினிஷன் பார்க்கும்போது இந்த ஏங்கிற செட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஏங்கிற செட்டுக்கு பதிலா இங்க T வச்சு குடுத்திருக்காங்க. ஓகேவா? Tங்கிறது என்ன குடுத்திருக்காங்க? செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். ஆறுங்கிற ரிலேஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆறுங்கிற ரிலேஷனுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் எல்லாமே ஆர்டர் பேர் இருக்கும். ஓகேவா? சோ Tங்கிறதுக்குள்ள செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிள்ஸ வந்து எப்படி டினோட் பண்ணிக்கணும்னா T1, T2, T3 அண்ட் சோ ஆன். ஓகே. இந்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ எடுத்துக்கிட்டாங்க. சோ ரிலேஷன்ங்கிற செட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னா, ஆர்டர் பர் T1, T2 such that எப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா, T1 is congruent to T2. சோ எந்த 2 ட்ரையாங்கிள் T1ங்கிற ஒவ்வொன்னுமே இங்க T1, T2 அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொன்னும் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஏன்னா செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம். சோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். சோ அந்த 2 ட்ரையாங்கிள் கான்குரியன்ட்டா இருக்கு அப்படின்னா, அந்த ஆர்டர் பேர் வந்து எல்லாமே ரிலேஷன்ங்கிற செட்டுக்குள்ள வரும். ஓகேவா? இப்படிதான் ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சோ இதுல ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எந்த 2 ட்ரையாங்கிள்லாம் கான்குரன்ட்டா இருக்கோ, அந்த ஆர்டர் பேர் எல்லாமே ஆர் செட்டுக்குள்ள இருக்கும். இப்ப ஆர் வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்றோம். சோ கான்குரன்ட் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு தெரியும்ல, ஆங்கிள் சைஸ் எல்லாமே சேமா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா ப்ரூவ் பண்ண வேண்டியது நான் என்ன சொன்னேன்? ஆல்ரெடி இங்க பாருங்க ரிஃப்ளெக்சிவா இருக்கணும், சிமெட்ரிக்கா இருக்கணும் அண்ட் டிரான்சிட்டிவா இருக்கணும். 3ம் இருந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சோ நம்ம ஒவ்வொரு கண்டிஷனா இங்க ப்ரூஃப் பண்ண போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு நம்ம ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ண போறோம். ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கலாமா? ரிஃப்ளெக்சிவ்னா என்ன மீனிங் சொன்னேன்? ஒரு எலமெண்ட் அந்த எலமெண்ட் வந்து அதோட ரிலேட் ஆகியிருக்கணும். சோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சோ T1ங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு ட்ரையாங்கிள் வந்து எப்பவுமே அதுக்கு வந்து கான்குரியன்ட்டா இருக்கும். எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் கான்குரியன்ட் டு இட்ஸ் செல்ஃப்ன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? சோ அதனால ஆர் வந்து எப்படி இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஆர் வந்து ரிஃப்ளெக்சிவா இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆப்வியஸ் ரிசல்ட். ஏன்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் அதுக்கு கான்குரன்ட்டா இருக்கும். 2வது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா, சிமெட்ரிக்ன்னு ப்ரூஃப் பண்ணோம். சோ சிமெட்ரிக்ங்க டெஃபினிஷன் பாருங்க. நம்ம என்ன பார்த்திருக்கோம் சிமெட்ரிக்னா, ஒரு ஆர்டர் பேர் உள்ள இருந்துச்சுன்னா, அத ரிவர்ஸ் பண்ண ஆர்டர் பேரும் அதுல இருக்கணும். ஓகேவா? சோ நம்ம ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்க போறோம். என்ன எடுத்துக்க போறோம்னா, செகண்ட் கண்டிஷன் நம்ம இப்ப ப்ரூஃப் பண்ண போறோம். T1, T2 பிலாங்ஸ் டு Rன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? இத எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது பாருங்க. என்ன ப்ரூஃப் பண்ணணும்? T2, T1 பிலாங்ஸ் டு Rன்னு சொல்லணும். இப்படி சொன்னோம்னா நம்ம அது என்னது ஆயிரும்? R வந்து சிமெட்ரிக் ஆயிரும். சிமெட்ரிக் கண்டிஷன் அதானே? ஒரு அடப்பேர் இருந்துச்சுன்னா, அத ரிவர்ஸ் பண்ண அடப்பேர் அது. இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? T1, T2 பிலாங்ஸ் டு Rன்னு எடுத்துக்கிட்டோம். Rல ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டோம். Rல ஒரு ஆர்டர் பேர் எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்கு என்ன மீனிங்? அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து 2வது ட்ரையாங்கிள்க்கு கான்குரியன்ட்டா இருக்குன்னு மீனிங். ஓகேவா? சோ T1, T2 பிலாங்ஸ் டு Rன்னா என்ன? T1 is congruent to நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். congruent to T2 ன்னு மீனிங். ஓகேவா? congruent to T2. சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்னொரு ட்ரையாங்கிள்க்கு கான்குரன்ட்டா இருக்கு. T1, T2க்கு கான்குரன்ட்டா இருக்குன்னா என்ன மீனிங்னா, அப்ப T2வும் T1க்கு கான்குரன்ட்டா தான் இருக்கும். ஓகேவா? சோ T2 is congruent to T1 சொல்லிரலாமா? சோ 2 ட்ரையாங்கிள் கான்குரியன்ட்டா இருந்தாலே நம்ம என்ன பார்த்தோம்? அதோட ஆர்டர் பேர் வந்து Rங்கிற செட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்துரும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, அப்ப T2 இஸ் கான்குரியன்ட் டு T1ன்னா, அப்ப ஆர்டர் பேர் T2, T1ம் எதுல தான் இருக்கும்?
பிலாங்ஸ் டு ஆர் தான் இருக்கும். ஏன்னா ஆறுங்கிற ரிலேஷன் செட் அப்படிதான் எடுத்துக்கிட்டோம். எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்கரண்டா இருக்கோ அதோட ஆர்டர் பேர்லாம் ஆறுங்கிற செட்ல வரும். ஓகேவா? சோ நம்ம T1, T2 பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கிட்டோம். T2, T1 பிலாங்ஸ் டு ஆர்னு கொண்டு வந்துட்டோம். சோ இங்க ஆர் வந்து என்னதாயிரும்? ஆர் இஸ் சிமெட்ரிக் ஆயிரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிரான்சிட்டிவ்னு சொல்லணும். ஓகேவா? நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிரான்சிட்டிவ் சொல்றதுக்கு என்ன கண்டிஷன்? நீங்க பாருங்க, டிரான்சிட்டிவ்னு சொல்றதுக்கு என்ன கண்டிஷன்? ஆர்டர் பேர் A1, A2, A2, A3 அதுல இருந்துச்சுன்னா அந்த A1, A3 அதுல இருக்குன்னு சொல்றோம். ஓகேவா? சோ நம்ம டிரான்சிட்டிவ்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஆர்டர் பேர் எடுத்துக்க போறோம். ஓகேவா? என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா இந்த தேர்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்றோம். T1, T2, T1, T2 belongs to R and T2, T3 belongs to R ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா to prove T1, T3 belongs to R ன்னு கொண்டு வரணும். ஓகேவா? சோ பாருங்க T1, T2 belongs to R னா என்ன மீனிங்? இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? T1 is congruent to T2 ன்னு எழுதிக்கலாமா? and இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? T2 is congruent to T3 ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சோ T1 T2க்கு கான்குரியன்ட்டா இருக்கு. T2 T3க்கு கான்குரியன்ட்டா இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா அப்ப T1 வந்து என்னதா இருக்கும்னா T3க்கு கான்குரியன்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா T1 is congruent to T3. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிளா சொல்லலாம். இப்ப நம்ம x ஈக்குவல் டு y இருக்கு அண்ட் y ஈக்குவல் டு z y zக்கு ஈக்குவலா இருக்குன்னா நம்ம இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்? x ஈக்குவல் டு zன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். கான்குரியன்ட்னா ரெண்டுமே ஆங்கிள் சைஸ் எல்லாமே சேமா இருக்கு. சோ T1 T2க்கு கான்குரியன்ட்டா இருக்கு. T2 T3க்கு கான்குரியன்ட்டா இருக்குன்னா அப்ப T1 வந்து T3க்கு கான்குரியன்ட்டா இருக்கு. ஓகேவா? சோ இதுல இருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கான்குரியன்ட்டா இருந்தா அதோட ஆர்டர் பேர் வந்து எதுக்குள்ள இருக்கும்? T1, T3 belongs to R. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? சோ T1, T2 and T2, T3ன்னு ரெண்டு ஆர்டர் பேர் Rல இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? T1, T3 belongs to Rன்னு கொண்டு வந்துட்டோம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுட்டுனா R வந்து டிரான்சிட்டிவ். ஓகேவா? R வந்து டிரான்சிட்டிவ். சோ நம்ம ஆல்ரெடி சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணிட்டோம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப டிரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன கிடைச்சிரும்னா R is an equivalence relation கிடைச்சிடும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்க்கலாம். Thank you.